ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு கிங் ஆஃப் கேமிங். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் தான் கைஸ் விளையாட போகிறோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மறக்காம பெல் பட்டனை தட்டி விட்ருங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், நம்ம கடைக்குள்ளே வந்துட்டோம். கடைக்குள்ளே வந்தோடனே ஏதோ எந்த மாவுன்னு தெரில. ஓ, சோக்கோ சோக்கி. ஓ மை காட், இது நிறைய பேர் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். இது முதல்ல போய் குப்பை தொட்டியில் போட சொல்கிறானுங்க, போட்டுருவோம். ஓகே, நம்ம கடை பேர் எப்பவுமே கிங் ஆஃப் கேமிங் தான். இப்போது இதோட விலையை செட் பண்ண சொல்கிறாங்க. சாதா மார்க்கெட்டில் விற்கிற விலை 5.78. அப்போனா நம்ம ஒரு 8 வைப்போம், இல்லை 9 8 8 வைப்போம். காசா பணமா? ஓகே, 8 வச்சாச்சு நம்ம. ஓகே, கடையை ஓப்பன் பண்ண சொல்கிறானுங்க, ஓப்பன் பண்ணிடுவோம். ஓகே, வாங்க சார் வாங்க. இவன் நம்ம கடைக்கு தான் வரான்னு நினைக்கிறேன். வாடா வா. வாங்க சார் வாங்க சார். வா உள்ளே வா வா வா. பையெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. சாக்கு பையா கட்டை பையா ரெண்டும் ஒன்று தான். என்னடா அழுதுட்டு போகிற? டேய், ஃபஸ்ட்டு கஸ்டமரே இப்படியா? வாங்கம்மா வாங்க. நீ எல்லாம் நல்லா வளர்க்குவியாடா? டேய், அழுதுட்டு போகிறான் பாரு. ஏலே பொண்ணு, நீயும் போகிற? ஓ, கடையில் பொருளுக இல்லாதனால தான் அழுதுட்டு போகிறீங்களா? இப்போ பாரு எப்படி வாங்குறேன்னு. இப்போ நம்ம மைதா மாவு ஒன்று வாங்கிடுவோம். மைதா மாவு வேண்டாம். மைதா மாவு ஒன்று, எண்ணெய் வாங்கிடுவோம். எண்ணெய் ஒன்று. இப்போ பாரு எப்படி கூட்டம் பிச்சுக்குதுன்னு. எங்கடா வெளியே வரல? அது அப்புறம் வருமா இருக்கும். ஓ, கூட்டம் அள்ளுது. கூட்டையில் சரி, கடையில் கூட்டம் அள்ளுது. மாறி போச்சு. ஓ, பேலன்ஸு 2.12. 2.12. அவ்வளோதானே போடா. இது மாதிரி காடை கொடுங்கடா. காடை கொடுத்தா ஈஸியாக இருக்கும். காசை கொடுத்து என் கழுத்தை அறுத்து. ஓ, என்ன ரைமிங்கு? காசை எதுக்கடா கொடுக்குறீங்க வீணா? ஓ, நீயும் காடா? சொன்னது கேட்டிருக்கும் போல் எல்லோரும் கார்டு கொடுக்குறீங்க. இது வாங்குறக்கா வந்தப்பா. இப்போ காசை கொடுத்துட்ட பார்த்தியா? இந்த மாதிரி அடுத்த வாட்டி கொடுக்காதீங்க சார். டெவலப் ஆகிடுச்சு சார் எங்கள் கடையெல்லாம். நீ நல்லா வருவ, அதிகம் வாங்கியிருக்க. தம்பி மூஞ்சிலையெல்லாம் தொப்பை போட்டிருக்கு பார்த்துக்கோ. நல்லா சாப்பிடுவோம் போல். போயிட்டான் பாரு. இந்த பொண்ணு வந்திருக்கு, அது திரும்பி அழுதுட்டு போகுது. போங்கடாங்க, நான் கடையை க்ளோஸ் பண்ணிட்டேன். போங்கடா, நான் பொருளக அடுக்கி வச்சுட்டு கூப்பிட்றேன். இல்லைன்னா நம்ம பொருளக அடுக்கி வைக்கும்போது அதை எடுத்துகிட்டு இந்த ப்ரைஸுக்கு காசு செட் பண்ணல, அதனால நான் ஃப்ரீயாக எடுத்துக்கிறேன்னு எடுத்துகிட்டு போயிடுவானுங்க. இதுக்காக தான் நம்ம கடையை க்ளோஸ் பண்ணிவிட்டு எதுவாக இருந்தாலும் பண்ணணும். ஓகே, நம்ம எண்ணெயை வச்சாச்சு. என்னோடய ப்ரைஸ் இப்போ செட் பண்ணலாமா அப்புறமா? இல்லை எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஓகே, இதை எடுத்து அடுக்கிடுவோம். மைதாவை எடுத்து அடுக்கியாச்சு. ஒரு ஸ்டாக் எவ்வளோ வருதுன்னு தெரியலையே. இல்லை குப்பை தொட்டியில் போடுறோம். இல்லைன்னா நம்ம கடை அப்படியே அழகாக தெரியணும். இன்னும் போக போக கடை பெருசாக்கலாம். ஏன்னா நம்ம இப்போ தானே ஸ்டார்டிங்கு. அதனால் இது எபிசோடு 1, எபிசோடு 2, 4ன்னு அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகே, பார்க்கலாம். இதுக்கு எவ்வளோ ப்ரைஸு? 5.18. அப்போ நம்ம கொஞ்சம் காசு அதிகமாக்கி வச்சுக்கலாம். இதுக்கு 3.38. இது கம்மி தான் காசு. இது கம்மியாக இருக்க மைதாக்கலாம். அப்போ நம்ம 2 லாபத்தில் வைப்போம். கடையை ஓப்பன் பண்ணியாச்சு. கம்ப்யூட்டருக்குள்ளே போக சொல்கிறானுங்க. உனக்கு என்னடா வந்தது டே? ஒன்றுமே இல்லை, தேவையில்லாமல் போக சொன்னானுங்க. ஏன்டா? இந்த பொண்ணு வருது. நம்ம கடையில் எல்லாமே இருக்குது, ஒன்றும் கூட இல்லைன்னு மட்டும் சொல்கிற கூட. எடுக்கிறதுக்கு மைதாவை எடுத்துட்டீங்க. ஆனால் அது காசு கம்மி, வேணும்னே தான் எடுத்தேன் தெரியுது.
காடு காடு நல்லா வருவ. வந்தோடனே காடு. அடுத்து ஒரு பாட்டி வருது. போ 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 அடுத்து பாட்டி. வாங்க வாங்க டக்குன்னு வாங்க. ஓ, அள்ளி போட்டு கொண்டு வந்திருக்கீங்க, ஆனால் காசை தான் கொடுத்தீங்க. ஏன்? எவ்வளோ? 2 27.12 கொடுத்து விட்ருவோம். கிளம்பு 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 கிளம்பு, அந்து போச்சு. கிளம்பு கிளம்பு. என்னவா இருக்கும்? டக்குன்னு லேக் ஆகிடுச்சு ஃபோனு. ஜஸ்ட் மிஸ்ஸு. எடுத்துகிட்டு போ போ. கிளம்பு கிளம்பு. கார்டு கொடுத்துருக்க மகராசா, நல்லா வருவேன். ஓ, நைட் ஆயிடுச்சா? இந்த கேமில் ஒரே ஒரு கன்ஃபியூஷன் தான். தூங்குறதால இல்லை, கீழே ஸ்கிப்புன்னு காணிக்கும். ஸ்கிப்பு காணிச்சா பகலாயிரும். செம லாஜிக்கோடு எடுத்திருக்கானுங்க. பரவாயில்ல, அப்டேட்டில் மாற்றுவானுங்களா இருக்கும் கேமை. ஓகே, இந்த பொண்ணு என்னடா வரவெல்லாம் அள்ளி போட்டு எடுங்கடா. ஒன்றெல்லாம் பார்க்க வேண்டாம், அள்ளி போட்டு எடுத்து கொண்டு வாங்க. இப்படியெல்லாம் கொண்டு வந்து என்னைக்கு நான் சம்பாதிச்சு 111 தான் ஆயிருக்கு. இன்னும் கொஞ்சம் காசு இதுக்கு நம்ம விலை அதிகமாக வச்சு பார்ப்போம் எண்ணெய் பேக்கெட்டுக்கு. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போமா? இது ஒன்று கடுப்பேற்றிக்கிட்டு. ஸ்கிப்பு வந்துடுச்சா? ஸ்கிப்பு மோர்னு அதிகமாக வச்சு பார்ப்போம். எவன் எடுக்கிறான் பார்ப்போம் எண்ணெய் பேக்கெட்டு. ஓகே, நம்ம ஸ்கிப்பு கொடுத்துர்லாம். வெளியே வந்துட்டு கொடுத்துர்லாம். இப்போ தான் மங்களகரமாக நம்ம காலை எடுத்து வச்சு உள்ளே போக முடியும். ஓகே, போகலாம். ஓப்பன் பண்ணிடு. ஓப்பன் பண்ணியாச்சு. எப்படியோ கஸ்டமர் அவனையும் காணுமே. ஒரு கூட்டமாக மின்னும். இங்கே என்ன கதவு? வந்துட்டான். ஒருத்தன் வந்துட்டான், நான் பார்த்துட்டேன். இதில் ஏதோ கடையெல்லாம் பெருசாக்கலான்னு சொல்லியிருந்தானுங்க. அது எப்படின்னு தான் பார்க்குறேன். ஓ, இது பொருளுக வாங்குறது. இதில் 200 ரூபாயெல்லாம் கொடுத்தா பொருளுக இன்னும் எச்சா கிடைக்கும். சிக்கனு, பீஸா பாக்கெட்டு அந்த மாதிரி. ஓகே. ஓ, இன்னும் கம்ப்யூட்டரை பார்த்துட்டு வரக்குள்ள கூட்டம் அள்ளுது. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சாலும் லைக் பண்ணுங்கள், பிடிக்காட்டி லைக் பண்ணுங்கள். எப்படியா லைக் பண்ணிடுங்க. ஓகே காய்ஸ். இதுக்கா நீ கடைக்கு வர? போ. காசை கரெக்டாக கொடுத்தனால தப்பிச்சிட்ட போ. பாட்டியம்மா எப்போவுமே அள்ளி போட்டு கொண்டு வர மாட்டேங்குது. எவ்வளோ? இதை நம்ம கம்மியாக கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? எண்ணெய் பேக்கெட் எவனாவது எடுக்கிறானா? எண்ணெய் பேக்கெட் எவனாவது எடுத்து தொலைங்கடா, எனக்கு லாபம்டா. ஆனால் பிளான் பண்ணிட்டு இருக்கானுங்க. எண்ணெய் பேக்கெட்டே எடுக்க மாட்டேங்கிறானுங்க. ஏன்டா டேய். ஓகே, போ. டக்குன்னு இன்றைக்கி நம்ம 200 ரூபாய் எப்படியாவது சம்பாதிச்சிடணும். பார்த்தியா, ஒருத்தன் வாங்கினானா காசு அதிகமாக வச்சதுக்கு. கொஞ்சம் தாட்டா அதிகமாக வச்சுருக்கேன், இது முடி வாங்கலைன்னா அநியாயம். அள்ளி போட்டு எவனா கொண்டு வாங்கடா. இந்த மாதிரி காசு கொடுத்துட்டே இருந்தேன்னா அடுத்த வாட்டி துரத்தி விட்டுருவோம், பார்த்துக்கோ. ஓகே, இந்த அழுதுட்டு ஓடிருச்சு இங்கே. என்ன தம்பி, தொப்பி போட்ட தம்பி, யாரும் உங்களை சொல்லிவிட்டா? ஓ, மைதா பேக்கெட்டு அள்ளுறீங்க. போ. புதிய சூப்பர் மார்க்கெட், புதிய கடைக்கான ஆரம்பிச்சிருக்கீங்களா? அள்ளி கொண்டு போயிடுறங்க மைதாலாம் பரோட்டா செய்யறக்கா. ஓகே பாட்டிமா, இதுக்கெல்லாம் நீ ஒழுங்காக காசு கொடுத்துட்டா அதனால் போயிடு. மிச்சம் எல்லாம் தரமாட்டேன். போயிட்டு கோ. இவன் என்ன இந்த ஒன்று வாங்கறதுக்கு எதுக்குடா உங்களுக்கு சாக்கு பையி? எரிச்சலாக்கிட்டு இருக்கான். கையிலையெல்லாம் கொண்டு போக மாட்டானா? ஒன்று வாங்கறதுக்கு வந்துடுறது சாக்கு பையை தூக்கிட்டு. ஐயோ, அந்த பொண்ணு என்னமோ அழுதுட்டு போகுது. ஓகே, போ கிளம்பு. பாத்தியா, ஒன்று வாங்கிட்டு போகிற பாத்தியா? உன் கடையாக வழங்காது. போ. ஒன்று வாங்கிட்டு போகுது. அடுத்த ஒரு பாட்டிமா, என்னடா இது வரவும் போகிறவனெல்லாம் ஒன்றா வாங்கிட்டு போகிறீங்க, மொத்தமாக அள்ளி எடுத்துகிட்டு போங்கடா. ஸ்டாக் வேறு தீர்ந்துருச்சு. எண்ணெய் எவனும் வாங்கவும் மாட்டேங்கிறீங்க.
எண்ணெயெல்லாம் எண்ணெய். அந்த பொண்ணு என்னமோ அழுதுட்டு போகுது. வாங்கிட்டேன் ஒரு அளவுக்கு. அந்த பையன் போயிட்டான், கோச்சிட்டு போயிட்டான். அவ்வளோதான், கோச்சிட்டு போயிட்டான். சும்மா சும்மா கோச்சிட்டு போகிறது. இது ஒன்று கண்டுபிடிச்சி வச்சுருக்கானுங்க இருக்குப்பாய போலகு. கடையை க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம கடையை மட்டும் இல்லை ஸ்டாக்கு மட்டும் அதிகமாக்கிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஏன்னா முடியல, தொண்டை தண்ணியெல்லாம் வற்றி போய் கிடக்கு, தொண்டை வலிக்குது அப்படி. ஓகே, கடையை பெருசாக்கிறதுக்கு 200 ரூபாவா? கரெக்டாக நம்ம இன்றைக்கி 200 ரூபா சம்பாதிச்சாச்சு. ஆமாம், கரெக்டாக சம்பாதிச்சிட்டோம். ஓகே, இதெல்லாம் என்ன? வேலைக்கும் போடலாமா நம்ம? அப்போ போட்டுற வேண்டியதுதான் அடுத்த வீடியோ இல்லைன்னா 3ஆவது எபிசோடில். இப்போ நம்ம ஸ்டாக் அதிகமாக்கிட்டோம். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். சொல்கிறேன், தொண்டை தண்ணியெல்லாம் வற்றி போய் கிடக்கு. சொல்லிட்டு காயில் 11 நிமிஷமாக பேசிகிட்டு இருக்கேன். இதெல்லாம் எப்படி வாங்க? 1க்கு 200 ரூபாங்கிறான். 1க்கு 200, 1000 அந்த மாதிரி போகுது. இங்கே 200 ரூபா சம்பாதிக்கிறதுக்கே முக்க வேண்டியது கிடக்கு. 1000 அந்த மாதிரி போனால். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குற வர பாய்.